1,00,000 கோடி ரூபாய் முதலீட்டை ஈட்ட வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு அப்படின்னு சொல்லி தமிழக அரசு பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணிச்சு. இதில் சில போங்கு நிறுவனங்களும் சிக்கி இருக்கிறது அப்படிங்கிற செய்திகள்லாம் இப்போது பரபரப்பாக இருக்கிறது. உண்மை என்ன? அது சில நிறுவனங்கள்லாம் பச்சையாக மாட்டிக்கிட்டாங்க. அந்த நிறுவனங்கள் யார் யார் மாட்டியிருக்காங்க? உண்மையிலேயே 1,00,000 கோடி முதலீடு வந்துச்சா? ஏன்னா இன்றைக்கி கவர்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1,00,000 கோடி அது வருது, இப்படி விஜய் இப்படி நிற்கிற மாதிரி கம்பீரமாக கொடுத்துருக்காங்க. ஆனால் எந்த பத்திரிகையிலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1,00,000 கோடி அப்படின்னு செய்தி வெளியிடலை. எல்லா பத்திரிகையிலையும் இப்போ ஹிந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டிவிகே கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மீட் அட்ராக்ட்ஸ் 67,542 crores அப்படின்னு தான் செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா தந்தி, அது முழுக்க முழுக்க தாவேக்கா ஆதரவாக இருக்குது. தந்தி டிவியை வந்து தாவேக்கா வாங்கிட்டதாக வாங்கிட்டதாக செய்தி இருக்குது. அவங்க வந்து தாவேக்கா அரசின் முதல் மாநாட்டில் 97 ஒப்பந்தங்கள், 23 மாவட்டங்களில் முதலீடு, 1,00,000 பேருக்கு வேலை வாய்ப்புன்னு போட்டாங்க. அதுலேயும் வந்து 1,00,000 கோடின்னு சொல்லலை. தினமணி தலைப்புச் செய்தி 67,452 கோடி முதலீடு, 97 ஒப்பந்தங்கள் அப்படின்னு போட்டு முடிச்சிட்டாங்க. பிஸ்னஸ் லைனும் டிஎன் இன்வெஸ்ட்மெண்ட் கான்க்ளேவ் பேக்ஸ் 67,452 crores. இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டு அவங்களும் அதே செய்தி தான் வெளியிட்டிருக்கிறாங்க. இது இல்லாமல் டைம்ஸு அவங்களும் 67,000 கோடி டிஎன் இங்க்ஸ் எம்ஓயு ஒர்த் ஆஃப் 67,000 crores வித் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஸ்பேஸ் அண்ட் இவி அப்படின்னு போட்டாங்க. ஸோ அப்போ இதில் என்ன முக்கியமான விஷயம்னா தெருவாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? நாங்கள் 1,00,000 கோடி அப்படிங்கிறது 1,00,000 கோடி அப்படிங்கிறது நேற்றைக்கான கையில் தள்ள 67,000 கோடி தான். மொத்தம் 104 ப்ராஜெக்ட் இந்த 100 நாளில் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு தாவேக்கா அரசு போராட்டத்திலலாம் பயங்கரமாக விளம்பரம் கொடுத்து அல்வா கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த 104ல் 7 ப்ராஜெக்ட் ஏற்கனவே இருந்தது. அதாவது இந்த முதலீட்டாளர் மாநாட்டுக்கு முன்னாடியே வந்துருச்சு. அதனுடைய மொத்த மதிப்பு கிட்டத்தட்ட 35,000 கோடி. பேலன்ஸ் இந்த 67,000 கோடி இருக்குது பார்த்தீங்களா, பேலன்ஸ் பணங்கள். இது வந்து 97 ஒப்பந்தங்களில் வந்து வந்தது. கிட்டத்தட்ட 67,452 கோடி அப்படிங்கிறாங்க. அது வந்து 35,062 கோடி மொத்த ஒப்பந்தங்கள். இதில் இப்போ நேற்றுக்கிலிருந்து ஒரு முக்கியமான செய்தி என்ன வெளிவந்திருக்கு அப்படின்னா, இந்த ஒப்பந்தத்தில் அதாவது இந்த எம்ஓயூவில் கையெழுத்து போட்ட ஒரு முக்கியமான நிறுவனம் லைட் ஹவுஸ் கிரீன் டேட்டா சென்டர் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கக்கூடிய நிறுவனம் 10,000 கோடி திருநெல்வேலி பக்கத்தில் முதலீடு பண்ணி டேட்டா சென்டர் ஆரம்பிக்க போகிறதாக ஒரு பெரிய ஒரு பேச்சுவார்த்தை இருக்குது. இந்த நிறுவனம் யாருன்னு எல்லாம் தேடி பார்த்துருக்குறாங்க, புதுசாக இருக்கே அப்படின்னு. இந்த நிறுவனத்தினுடைய மொத்த முதலீடு பற்றி கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் வெளிவந்திருக்கு. அந்த முதலீடு ஆத்தரைஸ்டு கேபிட்டல் 1,00,000 ரூபா முதலீடு பண்ணியிருக்காங்க. பெய்டப் கேபிட்டல் 1,00,000, சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல் 1,00,000. மொத்தம் அந்த நிறுவனமே 3,00,000 ரூபா போட்டு தான் உருவாக்கப்பட்டிருக்கு. நான் வந்து ஒரு பட்டிக்கடை வச்சுருக்கேன்னு வச்சுங்களேன், 3,00,000 ரூபா போட்டு பொட்டிக்கடை கூட ஆரம்பிக்க முடியாது. 3,00,000 ரூபா போட்டு பொட்டிக்கடை கூட ஆரம்பிக்க முடியாது. ஆனால் 3,00,000 ரூபா போட்டு மிகப்பெரிய டேட்டா சென்டர் நிறுவனத்தை உருவாக்கி அந்த நிறுவனம் 10,000 கோடி முதலீடு பண்ணுது அப்படின்னு சொல்லி நியூஸை வெளியிட்டு இருக்காங்க. இல்லை அது மட்டும் இல்லை, இது வந்து பிப்ரவரி மாதம் துவங்கப்பட்ட நிறுவனம் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. அதே அந்த வெப்சைட்டில் வந்து இந்த நிறுவனங்களை பற்றியான தகவல்லாம் இருக்குது. அதிலே சொல்கிறாங்க இந்த நிறுவனம் எப்போ உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. அந்த லைசன்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க, CIN அப்படின்னு போட்டு, அதாவது லைட் ஹவுஸ் கிரீன் டேட்டா சென்டர் பிரைவேட் லிமிடெட் பிராக்கெட்டில் CIN U6311TN2026PT 190077. அதான் அந்த நம்பர், அந்த ரெஜிஸ்டர் பண்ண நம்பர். இஸ் அன் அன்லிஸ்டட் அப்படின்னா பிரைவேட் கம்பெனி, தனியாருடையது. லிஸ்டட் கம்பெனினா மக்களும் ஷேர்ஸை வாங்கலாம், பப்ளிக் கம்பெனியாக மாறும். இது வந்து தனி நபர்களோட பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. பிரைவேட் லிமிடெட் கம்பெனி பை ஷேர் இன்கார்பரேட்டட் ஆன் 24th February 2026 அண்ட் ரெஜிஸ்டர்ட் இன் திருவள்ளூர், தமிழ்நாடு, இந்தியா. திருவள்ளூர் தமிழ்நாட்டில், சென்னையில் பக்கத்தில் 24 February 2026 உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆகஸ்ட் மாதம். இல்லை, இது பதிவு பண்ணலாம், யார் வேணாலும் நிறுவனம் வந்து பதிவு பண்ணலாம். ஒரு 3,00,000 ரூபா போட்டோ 5,00,000 ரூபா போட்டோ பதிவு பண்ணலாம். நான் இருக்கேன், இப்போ எங்கள் அண்ணன் தம்பி இருக்காங்க, என் மனைவி இருக்காங்க, நாங்கள் 3-4 பேர் சேர்ந்து ஒரு பிரைவேட் கம்பெனியை ஆளுக்கு எங்களை பங்கு அப்படின்னு போட்டு 5 லட்சம் 10 லட்சம் போட்டு நிறுவனத்தை உருவாக்குறது ரொம்ப ஈஸி. அந்த நிறுவனம் 3,00,000 போட்டது முக்கியம் இல்லை, 3,00,000 ரூபா போட்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் 10,000 கோடி முதலீடு பண்ணுறதாக அரசோடு ஒப்பந்தம் போட்டிருக்கு இல்லையா? அப்போ இந்த 10,000 கோடி அந்த நிறுவனத்துக்கு யார் கொடுப்பாங்க? எதன் மூலியமாக அந்த 10,000 கோடி வரப்போகுது? இப்போ நான் வந்து எல்லா நிறுவனமே பார்த்தீங்க அப்படின்னா முதலீட்டை வந்து சொந்தமாக போட மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30-40% தான் சொந்தமாக போடுவாங்க. பேலன்ஸ் கம்பெனிலேருந்து கார்பரேட்லேருந்து கடன் வாங்குவாங்க. நாம பொட்டி கடை வைக்கிற மாதிரி இருந்தால், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைக்கிற மாதிரி இருந்தால், டீ கடை வைக்கிற மாதிரி இருந்தால், பேக்கரி வைக்கணும், ஹோட்டல் வைக்கணும், நம்ம காசை போடணும். ஆனால் பெரிய பெரிய அம்பானி, அதானி மாதிரியான முதலீட்டாளர்கள், பெரிய ஆட்கள், பெரிய பணக்காரர்கள் சொந்தமாக காசே போட மாட்டாங்க. அவங்க ஒரு 20,000 ரூபாய்க்கு ஒரு ப்ராஜெக்ட் முதலீடு பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க 4,000 கோடி 20,000 கோடியில் அவங்க 4,000 கோடி 5,000 கோடி தான் அவங்க முதலீடாக இருக்கும். பேலன்ஸ் பார்த்து 5,000 கோடி வங்கி டிபெஞ்சர்ஸ் கடன் பத்திரமா வாங்குவாங்க. வேறு ஈக்விட்டி ஷேர்ஸ் மட்டும் கிடையாது, வேறு ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வாங்குவாங்க.
இது இல்லாமல் நீங்கள் வந்து வங்கியிலிருந்து கடன் வாங்குவாங்க, இப்படி மல்டிப்புளாக இருக்கும். பட் ஆனால் இதில் வந்து காம்போஷனே சரியில்லையே. 3 லட்சம் எங்கே இருக்குது, 10,000 கோடி எங்கே இருக்குது? ஸோ இது யார் தான் அந்த கம்பெனியினுடைய ஓனர் அப்படின்னு தேடி பார்க்கும்போது அதில் கொடுத்துருக்காங்க கரண்ட் போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் 2 பேர்த்து பேர் வந்திருக்கு. ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா வெங்கட்ட ரமண ஜெகநாதன், இன்னொன்று சந்தியா வெங்கட்ரமன் அப்படின்னு 2 பேருக்கு பேர் கொடுத்துருக்குறாங்க. அதில் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர்ஸ் வந்து அவங்க தான் டைரக்டர்ஸ், இந்த 2 பேர் தான் டைரக்டர்ஸ். நீங்கள் கான்டாக்ட் நம்பர் பார்க்கலாம் வியூ அப்படின்னு சொல்லி அந்த வெப்சைட்லேயே போட்டுருச்சு. நான் போய் இந்த வியூ கான்டாக்ட் நம்பர் கொடுத்தா பே 99 அன்ரிவீல் அப்படின்னு வருது. 199 ரூபா கொடுத்தா தான் அவங்களுடைய இமெயிலும் ஃபோன் நம்பருமே காமிக்கும். ஸோ நான் போய் தேடி பார்த்தேன், உண்மையிலே யார் தான் இருக்குது அப்படின்னு தேடி பார்த்தப்ப அது இல்லை. ஸோ அப்போ இந்த நிறுவனம் வந்து டேட்டா சென்டர் முதலீடுகள் வரக்கூடிய நிறுவனம்னு சொல்கிறாங்க. அந்த நிறுவனத்தினுடைய ஒரு முதலீடு அப்படிங்கிறது பயங்கர போங்கா இருக்குது. அந்த லைட் ஹவுஸ் டேட்டா சென்டர் பிரைவேட் லிமிடெட்னுடைய இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் இதே கொடுத்துருக்குறாங்க. அந்த நிறுவனத்தினுடைய வருமானம் செலவு குறித்தான சில டேட்டாஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. உண்மையிலேயே இது ஒரு சாதாரண ஒரு சின்ன நிறுவனம் தான். இந்த நிறுவனமே வந்து ஒரு போங்கா தான் உருவாக்கப்பட்டிருக்கிறோ அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வருது. இல்லை, அதாவது ஒரு நிறுவனம் ஒரு சின்ன முதலீட்டில் ஆரம்பிக்கிறது பிரச்சனை இல்லை, அது நடந்து வளர்ச்சி ஆகிறது பிரச்சனை இல்லை. ஆனால் இப்படி ஒரு 10,000 கோடி ரூபாய் முதலீடு பண்ணக்கூடிய அளவில் இவங்ககிட்ட என்ன திறன் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ரிசல்ட் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது. அப்போ இந்த நிறுவனத்தை வச்சு எதிர்காலத்தில் வேற ஏதாவது திட்டங்கள் தீட்டுறதுக்காக உள்ளால இருக்கலாம். இது வந்து ஒரு பேரண்ட் நிறுவனம் கிடையாது, இது வந்து ஒரு சப்சிடரி நிறுவனமாக கூட சொல்கிறாங்க. சப்சிடரி நிறுவனம் அப்படின்னா ஏற்கனவே ஒரு பெரிய நிறுவனம் இருக்கும், அந்த நிறுவனம் இன்னொரு சின்ன நிறுவனத்தை உருவாக்குவாங்க. அப்படி பார்க்கும்போது இதுக்கு ஒரு பேரண்ட் நிறுவனம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதன் பேர் வந்து ஃபின் ஹாரிசான் கன்சல்டிங் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2010 இருக்கக்கூடிய நிறுவனம் தான். பட் இந்த நிறுவனமும் பெரிய நிறுவனம்லாம் கிடையாது. இதுவும் சின்ன நிறுவனம் தான். 10,000 கோடி முதலீடு பண்ணுற அளவுக்குலாம் பெரிய நிறுவனம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போது இந்த முதலீடு மொத்தமாக 1 லட்சம் கோடின்னு இவங்க சொல்கிறாங்க இல்லையா? அப்போ நேற்று கையெழுத்தானது 67,000 கோடியில் 10,000 கோடி அவுட்டு, அது ஒன்றுமே இல்லை. ஸோ அந்த 1 லட்சம் கோடியில் 10,000 கோடி ரூபா அப்படிங்கிறது ஒரு இது மாதிரி ஒவ்வொரு நிறுவனமாக நம்ம தேடி பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இதில் 2 ஆச்சரியம் இருக்குது. ஒன்று என்னென்னா, இது பாதி நிறுவனம், கிட்டத்தட்ட 70-75% நிறுவனங்கள் எல்லாமே ஏற்கனவே இருந்த நிறுவனம். பேலன்ஸ் வந்து 20-25% இருக்கக்கூடிய சின்ன சின்ன நிறுவனங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நிறுவனங்கள் தான் புதுசாக முதலீடு பண்ணுறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, மன்னா ஹெல்த் மிக்ஸ்னு ஒரு நிறுவனம் இருக்குல்ல, அது நேற்று வந்து MOU கையெழுத்து பண்ணியிருக்கு, சைன் ஆயிருக்கு. அந்த நிறுவனத்தை லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. மன்னா ஹெல்த் மிக்ஸ் தான் ஊர் முழுக்க வித்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம். ஸோ இப்போ மன்னா ஹெல்த் மிக்ஸை ரிலையன்ஸ் வாங்கிட்டாங்க. ஆமாம்மா, மன்னா ஹெல்த் மிக்ஸை ரிலையன்ஸ் வாங்கிட்டாங்க. இப்போ மன்னா ஹெல்த் மிக்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுற ப்ராஜெக்ட் இருக்கும். ஸோ அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ராஜெக்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக முதலீடு பண்ணுவாங்கல்ல. இப்போ ஒரு அவன் ஹெல்த் பவுடர் வித்துக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கலாம், அவன் ஹெல்த் ட்ரிங்க் அடிஷனலாக கொண்டு வர போகிறான் அப்படின்னா அது ஒரு தனி பேரில் ஒரு முதலீடு பண்ணி அவன் கொண்டு வரான். ப்ராடக்ட் எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது வேற, நிறுவனமாக எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் கார் தயாரிக்கக்கூடிய நிறுவனம் இருக்குன்னு இல்லையா, இந்த கார் தயாரிக்கக்கூடிய நிறுவனம் டயரை வெளியே இருந்து வாங்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்போ டயரை நாமளே உற்பத்தி பண்ணலாம் அப்படிங்கும்போது அவங்க சேம் யூனிட்ல பண்ண மாட்டாங்க, சப்சிடரியாக இன்னொரு நிறுவனம் உருவாக்கி அதுக்கு ஒரு முதலீடை போட்டு அதுக்கு ஒரு லோனை வாங்கி அதில் வந்து தயாரித்து இதுக்கு சப்ளை பண்ணுற மாதிரி இது வந்து வரவு செலவாக காமிப்பாங்க. இப்படி வந்து நிறைய நிறுவனங்கள், எல்லா நிறுவனம் இப்படி தான் பண்ணுவாங்க. இங்கே நமக்கு வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த நிறுவனம் வந்து பேரண்ட் நிறுவனம், இது வந்து சப்சிடரி நிறுவனமாக இருந்துச்சு அப்படின்னா இதுக்கும் டேட்டா சென்டருக்கு என்ன தொடர்பு, என்ன முன் எக்ஸ்பீரியன்ஸு, எப்படி ஒரு கம்பெனி உருவாக்கி 4 மாதத்தில் எவ்வளோ பெரிய முதலீடு பண்ணுறாங்க, இது குறித்தெல்லாம் செக் பண்ணணும். இது நமக்கு வந்து 1 லட்சம் கோடி முதலீடு அப்படின்னு நம்ம போகிற போக்கில் வந்து கவர்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு இளைஞர்கள் சில பேர்லாம் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க, அண்ணா வந்து 1 லட்சம் கோடி கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு. அடிப்படையில் அந்த முதலீடை பற்றி ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். எந்த முதலீடுமே திடீர்னு வந்துடாது, அதுக்கு ஒரு மிகப்பெரிய காலபோட்டம் தேவைப்படும். நான் வந்து ஒரு 10,000 கோடி முதலீடு பண்ணுறேன், 5,000 கோடி முதலீடு பண்ணுறேன், 1000 கோடி முதலீடு பண்ணுறேன்னு நான் ஒரு நிறுவனம் நினைக்கிறேன் அப்படின்னா அது வந்து நாளைக்கு விஜய் வந்துட்டாருப்பா 2 மாதத்தில் முதலீடு பண்ணலாம் அப்படி நடக்கவே நடக்காது. அவங்களுக்கு ஏற்கனவே இங்கே ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், அதனுடைய எக்ஸ்டென்ஷன் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கும். புதுசாக வர மாதிரி இருந்தாலும் அவங்க குறைஞ்சபட்சம் 2 வருஷம் 3 வருஷம் அந்த இடத்தோட ஃபீஸிபிலிட்டி பார்ப்பாங்க. ஏன் தமிழ்நாட்டில் கொண்டு வந்து முதலீடு பண்ணுறாங்க? இந்த முதலீட்டை ஏன் வந்து உத்தரப்பிரதேசில் பண்ணல, பீகாரில் ஏன் முதலீடு இல்லை, மத்திய பிரதேச உத்தரகாண்டு அங்கே இருக்கவங்கலாம் வேலை தேடி ஏன் தமிழ்நாட்டுக்கு வர்றான்? இங்கே பீஸ்ஃபுல்லானது, இங்கே வளர்ச்சி, இங்கே மதக்கலவரம் இருக்காது, பொலிட்டிக்கலாக ஸ்டெபிலிட்டி இருக்கும். 3வது முக்கியமான விஷயம் என்னன்னா, அதிக ஸ்கூல் காலேஜ் இங்கே தான் இருக்குது, அதிக இளைஞர்கள் இங்கே தான் படிக்கிறாங்க. ஸோ ஒரு முதலீட்டாளர் ஒரு நிறுவனம் உருவாக்குறதுக்கு முன்னாடி அவன் வெளிப்படையாக என்ன யோசிப்பான் அப்படின்னா, இங்கே போனால் நிறைய இளைஞர்கள் சீப்பான லேபர் கிடைக்கும், அது இல்லாமல் கவர்மெண்ட் இன்சென்டிவ்ஸ் கொடுக்கும். இன்னைக்கு சொல்கிறாங்கல்ல, L&T டேட்டா சென்டர் காஞ்சிபுரத்தில் ஆரம்பிச்சிட்டாங்க, எங்களுடைய வெற்றி அப்படின்னு விஜய் பேசுகிறாரு இல்லையா, உங்கள் வெற்றியெல்லாம் கிடையாது. டேட்டா சென்டர் பாலிசியை உருவாக்குனதே ஸ்டாலின் தான். நாங்கள் வந்து 500 கோடி இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறோம்
அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிச்சதுக்கு பிறகு தான் எல்என்டியிலிருந்து இன்னைக்கு இவங்க சொல்லக்கூடிய இந்த லைட் ஹவுஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம் பார்த்தியா, எல்லா நிறுவனம் டேட்டா சென்டரில் முதலீடு பண்ண வர்றாங்க. ரெண்டாவது, டேட்டா சென்டரில் நமக்கு ஒரு மிகப்பெரிய லாபம்லாம் கிடையாது. ஆனால் நம்முடைய வளங்களை வந்து தண்ணியை வந்து உறிஞ்சி சாவடிச்சிடும் டேட்டா சென்டர் அப்படிங்கிறது. ஏற்கனவே சில டேட்டா சென்டர் ப்ராஜெக்ட்ஸை வந்து இவங்க இழந்துட்டாங்க, யார் தமிழ்நாடு கைவிட்டுருச்சு அப்படின்லாம் சொன்னாங்க, ஆந்திராவுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த எல்என்டியினுடைய டேட்டா சென்டர் ப்ராஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 கோடி முதலீடு. எல்என்டி பண்ணக்கூடியது 15,000 கோடி முதலீடு. 15,000 கோடி போடுறான்ல, எவ்வளோ பேர்த்துக்கு நான் வேலை தருவேன்னு அஷூரன்ஸ் பண்ணியிருக்கான். சும்மா சொல்லுங்கள், உங்களுக்கு தோராயமாக எவ்வளோ இருக்கும்? ஒரு 1,00,000. 500 பேர்த்துக்கு தான் வேலை. 15,000 கோடி முதலீடு, இங்கே வந்து 500 பேர்த்துக்கு தான் வேலை. கற்பனையே பண்ண முடியல. நல்லா படித்து பார்த்தா அதிர்ச்சியாக இருக்குது. நான்லாம் 15,000 கோடி வேலை அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 பேர்த்துக்கு வேலை கிடைக்கணும். அதே சமயத்தில் இதே எல்என்டி காட்டுப்பள்ளி துறைமுகத்தில் சோலார் பவர் பிளான்ட் போடுறான். உங்களுக்கு சோலார் நல்லா தெரிஞ்சிருக்கும், உங்கள் ஊர் பக்கம் நிறைய போட்டிருப்பாங்க. சோலார் பவர் பிளான்ட்ல அவன் 1,100 கோடி தான் முதலீடே பண்ணுறான். வேலை 5,700 பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறான். அந்த வேலை வந்து சின்ன லெவல்ல இருந்து பெரிய லெவல் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு வைக்கிறது, ஃபிட் பண்ணுறது, மாற்றுறது, அது நிறைய ஒரு வேலை கிடைக்கும். ஸோ அப்போ எல்என்டி கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த டேட்டா சென்டர் ப்ராஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் இவங்க கொண்டு வந்த ப்ராஜெக்ட்லாம் இல்லை. இந்த எல்என்டி மொத்தமாக 18,600 கோடி முதலீடு பண்ணுறாங்க. அதில் வந்து டேட்டா சென்டர் தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15,000 கோடி. அது இல்லாமல் கோயம்புத்தூரில் வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட், அதாவது இன்ஜினியரிங் யூனிட் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க, அது ஒரு 2,500 கோடி. அது இல்லாமல் காட்டுப்பள்ளியில் சோலார் பிளான்ட், அது ஒரு 1,100 கோடி. மொத்தம் இந்த 18,600 கோடி எல்என்டி தான் விஜய் அரசு வந்த உடனேயே நடந்த மிகப்பெரிய முதலீடு அப்படின்னு பெருமையாக ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டாங்க. ஆனால் இது எல்லாமே ஏற்கனவே ஸ்டாலின் ஆட்சியிலே நடந்துருச்சு. இல்லை, ஏற்கனவே அவங்க நிறுவனம் இங்கே இருக்கிறதுனால அடுத்த கட்ட விரிவாக்கத்துக்காக இதை எல்என்டி இப்போ நீங்கள் வந்து சாதாரண ஒரு தற்குறியாக இருக்கிறான், ஒருத்தனுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னா எல்என்டிவே தமிழ்நாட்டுக்கு விஜய் தான் கொண்டு வந்தார் அப்படின்னு பேசுவான். எல்என்டி காலங்காலமாக தமிழ்நாட்டில் இருக்காங்க. எல்என்டியினுடைய ஹெட்டே தமிழ்நாட்டில் தான் இருக்குது. நீங்கள் கிண்டியில் நம்ம போகும்போது பவான் முக்கியமான ஆஃபீஸே இங்கே தான் இருக்குது. எல்என்டி அப்படிங்கிறது இங்கே பல நிறுவனங்களை உருவாக்கி வச்சுருக்காங்க. அந்த எல்என்டி நிறுவனம் ஒவ்வொரு துறையில் முதலீடு பண்ணிட்டு வராங்க. அவங்க டேட்டா சென்டர்லேயும் முதலீடு பண்ணுறாங்க. இந்த டேட்டா சென்டரில் அவங்க பண்ணக்கூடிய முதலீடு ஏற்கனவே நடந்து விட்டது. எப்போ அப்படின்னா 24 நவம்பர் 2021 நியூஸ் பேப்பர் கட்டிங்கே வெளியே வந்திருக்கு. அதாவது டேட்டா சென்டர் ப்ராஜெக்டை வந்து ஸ்டாலின் இனாகிரேட் பண்ணது. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் இப்போ போயும் எல்என்டியினுடைய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா எல்என்டி சைன்ஸ் எம்ஓயு வித் தமிழ்நாடு கவர்மெண்ட் டு பில்ட் அ டேட்டா சென்டர் அட் காஞ்சிபுரம் அப்படின்னு அவங்க வெப்சைட்லேயே இருக்குது. 24 நவம்பர் 2021 ப்ரெஸ் ரிலீஸ் இருக்குது. ப்ரெஸ் ரிலீஸு நான் வேணால் உங்களுக்கு கொடுக்குறேன். ப்ரெஸ் ரிலீஸ் அவங்க வந்து 24 நவம்பர் 2021 வெளியிட்ட ப்ரெஸ் ரிலீஸ் மும்பையிலிருந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ரொம்ப எல்என்டி யார் முன்னிலையில் கையெழுத்தானது அப்படிங்கிறதுக்கும் தெளிவாக இருக்குது. இனாகிரேட் அட் பிரசன்ஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு திரு எம்.கே. ஸ்டாலின் அண்ட் அதர் அஃபீஷியல்ஸ் ஃப்ரம் எல்என்டி. எல்என்டிலேருந்து எந்தெந்த அஃபீஷியல்ஸ் போனாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து என்ன அஃபீஷியல்ஸ் போனாங்க, இதில் யாரெல்லாம் பங்கேற்றுட்டாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. ஸோ அப்போ ஏற்கனவே டேட்டா சென்டர் ப்ராஜெக்டை இவங்க தான் இனாகிரேட் பண்ணி இவங்க தான் கொண்டு வந்தாங்க, இனிஷியேட் பண்ணாங்க. அந்த இனிஷியேட் பண்ண ப்ராஜெக்டினுடைய எக்ஸ்டென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது இப்போ நடக்குது. விஜய் வந்து 10 நாளில் போய் எல்என்டி முதலீடு பண்ணுறதுக்கு விஜய் வந்துட்டாருப்பா, மிகப்பெரிய நம்பிக்கைப்பா, இனிமேல் கொட்டும் முதலீடு அப்படின்லாம் கிடையாது. ஏற்கனவே 4 வருஷமாக இருந்த பிளான், இல்லை 3 வருஷமாக இருந்த பிளான், ஒரு பார்ட் செயல்பட்டுட்டாங்க. இன்னொரு பார்ட் செயல்படுத்துறதுக்கான முயற்சிகள் நடக்கும்போது கவர்மெண்ட் மாறிடுச்சு. வேறு கவர்மெண்ட் வந்து ஒன்றுமே இல்லை. சிம்பிளாக சொல்கிறேன், பாஜக இங்கே வந்தாலும் சரி, கவர்னர் ஆட்சி 1 வருஷம் நடந்தாலும் சரி, இது வந்துட்டு தான் இருக்கும். இது வந்து ஸ்டாலின் வந்து செஞ்சாங்க, விஜய் வந்து செஞ்சாங்க அப்படிங்கிறதுலாம் ரெண்டாவது விஷயம் இல்லை. ஆனால் வந்து இப்போ தமிழகத்தை பொறுத்தளவில் அதுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது. அதனுடைய அடிப்படையில் ஒரு முதலீடு வரும்ல. ஆமாம், தமிழ் மண் இப்படி தான் இருக்கும், நம்ம நம்பி வந்து இங்கே முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையினுடைய அடிப்படை பேசிக் இன்ஸ்டிடியூஷன் ஒன்று இருக்கும். நீங்கள் வந்து கலைஞர் வந்து இங்கே வந்து ஐடி பாலிசியை இந்தியாவிலே முதலாக கொண்டு வந்தார். டைடல் பார்க் அப்படிங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஐடி ஹப் அவர் தான் ரெடி பண்ணுறாரு. இதுதான் சாதனை, இதுதான் உருவாக்கத்தினுடைய மையம். இது எப்படி டெவலப் ஆகும், இது என்ன வேலைகள் வாய்ப்பை கொடுக்கும், இவ்வளோ இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, இது எப்படி வரும்னு கண்டிப்பாக அட்வர்டைஸ்மெண்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட பேசியிருப்பாரு, நிறைய பேர் கன்சல்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த இனிஷியேட் எடுக்கிறதா முக்கியம். ஒன்றும் இல்லை, ஸ்டாலின் அவர்கள் வந்து டேட்டா சென்டர் பாலிசி கொண்டு வர்றாரு இல்லையா, அதுதான் கிளிக்கு. நீங்கள் வந்து ஒரு கம்பெனிக்கார முதலீடு பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறான். கம்பெனிக்காரன் வந்து முதலீடு கூட பண்ணல, டேட்டா பாலிசியை ஸ்டாலின் கொண்டு வந்தது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அப்போ இது வந்து இந்த அரசு என்ன பண்ணுது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அரசு போட்டு வச்சுருந்த விதை, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு அவங்க அஸ்திவாரம் போட்டு பில்டிங் எல்லாம் எழுப்பிட்டாங்க, ஜன்னலை மட்டும் கொண்டு வந்து வச்சுட்டு பில்டிங்கே நாங்கள் தான் கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ரொம்ப இல்லை சிம்பிளான விஷயம். ஒரு அரசை நம்பி வந்து ஒரு முதலீடு வரணும்னா அந்த அரசனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, அவங்க நம்பிக்கைக்குரியவர்களா, தொழில்நுட்பம் சார்ந்து யோசிக்கிறவங்களா, அவங்களுக்கு எதிர்காலம் பற்றி சிந்தனைகள் இருக்கா, இதெல்லாம் பார்த்து தானே நிறுவனங்கள் வரும். கண்டிப்பாக இதை பார்த்து தான் செய்வாங்க. இதெல்லாம் பத்திரிகையில் செய்தியாகவே வரும். உங்களுக்கு இன்னொரு பத்திரிகை செய்தி, பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் வந்து ஒரு செய்தி வெளியிடுறேன், போன வாரம் வந்த செய்தி. இன்வெஸ்ட்மெண்ட் டைடு டேர்ம்ஸ் ஃபார் நியூ சிஎம்ஸ் இன் குவார்ட்டர்லி அப்படின்னு ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் கம்பேர் பண்ணுறாங்க. புதுசாக ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு இந்தியாவில் 2026 4 மாநிலங்கள் ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. 4 புது முதலமைச்சர்கள் வந்திருக்கிறாங்க. இவங்க வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இவங்க வந்ததுக்கு எப்படி இருந்துச்சு. அதாவது குவார்ட்டர்லி முதல் 3 மாதம் அவங்க பொறுப்பேற்ற 3 மாதம், அதில் சித்தாராமையா அவர் இருந்த காலகட்டத்தை கம்பேர் பண்ணி இப்போ சிவகுமார் வந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட 232% அந்த குவார்ட்டர்லி வளர்ச்சி இருந்ததை விட 232% வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் பினராயி விஜயன் இருந்ததை விட இப்போ சதீசன் வந்ததுக்கு பிறகு 294% ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு 3 மாதத்தில் அப்படிங்கிறாங்க. மம்தா பானர்ஜி இருந்ததை விட சுதேந்திர அதிகாரி வந்து வெஸ்ட் பெங்காலில் வந்ததுக்கு பிறகு 199% அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து எம்கே ஸ்டாலின் ஃபோட்டோ போட்டிருக்காங்க, இந்த பக்கம் விஜய் ஃபோட்டோ போட்டிருக்காங்க. எம்கே ஸ்டாலின் 183 ப்ராஜெக்ட் 44,036 கோடி ரூபா ஒரு குவார்ட்டர்லியில் வந்திருக்கு, போன குவார்ட்டர்லியில். இவங்க வந்து ஜோசப் விஜய் வந்ததுக்கு பிறகு 121 ப்ராஜெக்ட் 11,236 கோடி தான். அது 44,000 கோடி, இது வெறும் 11,000 கோடி -74ன்னு போட்டிருக்காங்க. அதாவது ஏற்கனவே வந்த முதலீடை கம்பேர் பண்ணும்போது இது -74. ஸ்டாலின் அவர்கள் அந்த 3 மாத காலத்தில் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த மொத்த முதலீட்டில் கால்வாசி தான் விஜய்னால கொண்டு வந்திருக்க முடியுது. -74 அப்படின்னு தெளிவா பிசினஸ் ஸ்டாண்டர்டு கட்ட எழுதியிருக்கான். மற்ற மாநிலங்கள் எல்லாம் வந்து பல மடங்கு 200 மடங்கு 250 வந்து பாஜக கோர் இந்துத்துவ மாநிலம் வெஸ்ட் பெங்கால்லாம் நீங்க மாறிக்கிட்டு இருக்கு. அங்கெல்லாம் முதலீடு வருது. கேரளா ஒரு சின்ன மாநிலம், அங்க சதீஷன் பொதுவா அங்க வராதுன்னு சொல்லுவாங்க. ஆமா, வராதுன்னு சொல்லுவாங்க. அங்க வருது. நான் என்ன கேட்கிறேன், இவர் 44 கோடி கொண்டு வந்திருந்தா அவரை விட நான் எஃபிஷியண்டா செயல்படுறேன், நீ 88,000 கோடிக்கு நீங்க கொண்டு வந்திருக்கணும். ஆனால் நீங்கள் வெறும் 11,000 கோடி கொண்டு வந்து இது பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் எழுதியிருக்கான். ஸோ அப்போ பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டை படிக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் என்ன நினைப்பான், விஜய் வந்ததுக்கு பிறகு முதலீடு ரொம்ப குறைவாக இருக்குங்க, ஏதோ பிரச்சனைங்க, ஏதோ கிளியரன்ஸ் இல்லை, ஏதோ நடக்குதுன்னு யோசிப்பாங்க. அப்போ இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு இது மாதிரியான ஒரு பொய் செய்தியை கட்டவிழ்த்து வர்றது எல்லாமே ரீல்ஸ் தான். இப்போ எனக்கு இந்த இதை பார்க்கும்போது முதல் நாள் திரைப்படம் வந்த உடனேயே வந்து இவ்வளோ கோடி ரூபா அடித்து தூக்கிட்டு அதே சேம் பேட்டர்ன் பாயிண்ட்டை பிடிச்சிட்டிங்க, அப்படி ஒரு பிரச்சாரம் நடக்கும். பாயிண்ட்டை பிடிச்சிட்டிங்க அப்படிங்கிறேன். முதல் நாளில் எத்தனை தேட்டரில் ரிலீஸ் பண்ணோம், எத்தனை காட்சிகள் ஓடி இருக்கு, அந்த தேட்டரில் எவ்வளவுக்கு டிக்கெட் விற்கப்பட்டிருக்கு, எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கே 2 நாள் ஆகும். செய்தியை கலெக்ட் பண்ணுறதுக்கே 1 நாள் 2 நாள் ஆகும். இவங்க அடுத்த நாள் காலையிலேயே முதல் நாள் 200 கோடி வசூல், 170 கோடி வசூல் அப்படின்னு ரூட் மாஃபியா வச்சு சோசியல் மீடியாவில் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதே பேட்டர்ன். இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ நம்ம ஒவ்வொரு ப்ராஜெக்டாக எடுத்து பேசுகிறோம். எல்என்டி ப்ராஜெக்ட்டை பற்றி பேசுகிறோம், அடுத்து நம்ம வந்து ஹிட்டாச்சியில் என்ன நடந்துச்சுன்னு பேசுவோம், இது இல்லாமல் விக்ரம் சோலார் ப்ராஜெக்ட் பற்றி பேசுவோம். இப்படி ஒவ்வொரு ப்ராஜெக்டாக எடுத்து பேசலாம். இதெல்லாம் பேசி நம்ம இன்ஃபர்மேஷன் எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு 4 நாள் 5 நாள் ஆயிரும். ஆனால் அந்த ஷோலாம் நேத்தோட முடிஞ்சிருச்சு. நேற்று ஒரு நாள் ரீல்ஸ் ஃபுல் டே 1 லட்சம் கோடி அப்படி போய் ஒரு ஃபோட்டோ போட்டோன்னே 1 லட்சம் கோடி. ஆக்சுவலி ஸ்டாலினுக்கு என்ன தெரியல அப்படின்னா, நல்ல முதலீட்டாளர்களை போய் பேசி நிறைய வெளிநாட்டு கம்பெனியில் கொண்டு வந்தார். இப்படி ஃபோட்டோ எடுத்து அவருக்கு போட தெரியல. இல்லை, இன்னொன்று, இந்த முதலீட்டு விழாவிலேயே உள்ளால வந்து ஊடகவியலாளர்களை வந்து அழைச்சிருக்கணும், பத்திரிகையை வந்து கூப்பிட்டுருக்கணும். ஏன் பத்திரிகைகளை கூப்பிடல அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து திமுக எழுப்புறது. ஆமாம், பத்திரிகைகளை கூப்பிட்டா நீங்கள் வந்து பத்திரிகையை அட்ரஸ் பண்ணணும். ஆமாம். 2வது, இந்த நிகழ்ச்சி மொத்தமாக பத்திரிகைகள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. 2வது, இன்னொரு விஷயம், இது மாதிரியான முதலீட்டாளர் மாநாட்டில் முதலமைச்சர் பேசுவார். முதலமைச்சர் என்னுடைய கனவு என்ன, இந்த நாட்டை நான் எப்படி வளர்க்க போகிறேன், ஆமாம், அடுத்த 5 ஆண்டு நான் எப்படி பண்ண போகிறேன், எங்களுக்கு ஒரு இலக்கு இருக்குது, ஒரு ட்ரீம் இருக்குது, 1.5 ட்ரில்லியன் நாங்கள் எக்கானமி ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அந்த எக்கானமிக்கு ஏற்ற மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நாங்கள் எந்தெந்த ஃபீல்டெல்லாம் முதலீடு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பேசணும்ல. அது 4 பேர் கேள்வி வர கேட்பான்ல. ஸோ அதெல்லாம் வந்து இவர் வந்து ஒரு உரையாடல் இருக்கும். முதலமைச்சர் என்ன பேசினாரு முதலீட்டாளர்கள் மாநாட்டில் அப்படிங்கிற செய்தி வரும். இது எதுவுமே இல்லை. வேணால் ஸ்டெப் வேணால் போட்டு காமிப்பார். போனால் முதலீட்டாளர் மாநாட்டில் அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டெப் வேணால் போடுவார். அதனால் இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொரு நிறுவனம் விக்ரம் சோலார் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம் 15,000 கோடி முதலீடு பண்ணதாக ரொம்ப பெருமையாக பேசிட்டாங்க. பத்திரிகைகள் செய்தியெல்லாம் அவரை அந்த நிறுவனத்தினுடைய தலைவரெல்லாம் கூப்பிட்டு போய் ஃபோட்டோலாம் எடுத்து பெரிய அலப்பறை பண்ணாங்க. அதில் ரொம்ப தெளிவாக ஒரு அந்த ஹிந்துலேயே செய்தி வந்துருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த செய்தியை பார்த்தாலே நமக்கு ஒரு விஷயம் புரியும். அந்த அதாவது ஒரு செய்தி வருது, அந்த செய்தியை வச்சுக்கிட்டு இவங்க வந்து எப்படியெல்லாம் வந்து ஒரு ஏமாத்து வேலை பண்ணுறாங்க அப்படின்னு. ஹிந்துவில் செய்தி, தமிழ்நாடு கவர்மெண்ட் சைன்ஸ் MOU வித் விக்ரம் சோலார் ஃபார் 15,037 crores
பிஇஎஸ்எஸ் பிளான்ட் இன் திருநெல்வேலியில் பிஇஎஸ்எஸ் பிளான்ட்டில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 15,000 கோடிக்கு மேலே. அது வேறு ஒன்றும் கிடையாது, இந்த சோலார் பிவி மாடியூல் மேனுஃபேக்சரிங் சொல்லுவாங்க, இந்த பேட்டரி இருக்குது பார்த்தீங்கன்னா, சோலார் எனர்ஜி பேட்டரி, இதில் முதலீடு பண்ணக்கூடியது. இந்த நிறுவனம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் 2 ப்ராஜெக்ட், பெரிய ப்ராஜெக்ட் இருக்குது. ஒன்று வந்து உரகடத்தில், இன்னொன்று வல்லத்தில் 2 ப்ராஜெக்ட் இருக்குது. இதனுடைய எக்ஸ்டென்ஷன் ப்ராஜெக்ட் தான் இது. அதை கீழே அதே பத்திரிகை செய்தியில் கொடுத்துருப்பான். சரி, இவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, பார்த்தீங்களா அண்ணா வந்ததுக்கப்புறம் இப்படி ஒரு நிறுவனத்தை கொண்டு வந்துட்டாருன்னு. எப்பா பாரு, செய்தி ஒழுங்கா படி. அது ஏற்கனவே முதலீடு ஸ்டாலின் காலத்தில் 7 பிப்ரவரி 2025 நடந்த முதலீடு. இந்தியாவிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய பிளான்ட் அது. அதை வந்து ஸ்டாலின் காலத்தில் செய்தி வெளியிட்ட 2 பத்திரிகை செய்தி. ஒன்று இந்தியன் எக்ஸ்பிரஸ் பாருங்கள், சிஎம் ஸ்டாலின் ஓப்பன்ஸ் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் சிங்கிள் லொகேஷன் சோலார் பிளான்ட் அப்படின்னு செய்தி வெளியிட்டாங்க. அதே போல் ஹிந்து எப்படி செய்தி வெளியிட்டிருக்காங்க, சிஎம் இனாகிரேட்ஸ் இந்தியாஸ் சிங்கிள் லார்ஜஸ்ட் சோலார் செல் மாடியூல் மேனுஃபேக்சரிங் யூனிட் அப்படின்னு வெளியிட்டிருக்காங்க. ஸோ மிகப்பெரிய சாதனை அது. அதனுடைய எக்ஸ்டென்ஷன் போயிட்டு இருக்கு. அந்த ப்ராஜெக்ட் போடும்போதே அடுத்த 5 வருஷத்துக்கு தான் வேலை செய்கிறதா போட்டிருக்கிறான். அதனுடைய எக்ஸ்டென்ஷன் 2025 30 வரைக்கும் நடக்கும். அந்த எக்ஸ்டென்ஷன் எடுத்து வச்சுக்கிட்டு அதை நாங்கள் தான் கொண்டு வந்தோம், நீங்கள் வரலனாலும் அது வந்திருக்கோம், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஸோ அப்போ யாரோ ஒருத்தங்க கட்டுன அஸ்திவாரம் போட்டு பில்டிங் எழுப்பின விஷயத்தில் ஜன்னலை வைக்கிறது, ஒரு வாசப்படியில் வந்து டைல்ஸ் போடுறது, இல்லை வந்து சைடில் பெயிண்ட் அடிக்கிறது, இதெல்லாம் பண்ணிவிட்டு இதை நாங்கள் தான் உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ கேவலமானதோ. இல்லை அது மாதிரி வேலை தான் அது. ஆமாம், ஆனால் இதை நேர்மையாக விஜய் அரசு செஞ்சுருக்கலாமே. இப்போ நான் சொன்ன ப்ராஜெக்ட், இப்போ விக்ரம் வந்து 15,000 கோடி, எல்என்டி ஒரு 18,000 கோடி, இது இல்லாமல் ஹிச்சாச்சி எனர்ஜி ஒரு 1000 கோடி ப்ராஜெக்ட் நாங்கள் தான் பெருசாக பண்ணிட்டோன்னு பேசுனாங்க. அதுவும் வந்து ஸ்டாலின் காலத்தில் கொண்டு வந்து 5/10/2025 வந்த ப்ராஜெக்ட் பத்திரிகை செய்தியே இருக்குது. அதாவது ஒரு பெரிய சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்துச்சு, அதுவும் 5 இயர் ப்ராஜெக்ட். இப்போ இதெல்லாம் சேர்த்துனீங்கனாலே ஒரு 35,000 கோடி. இது இல்லாமல் நாம் ஒரு நிறுவனம் போங்கா இருக்குன்னு சொல்லலாம், அது ஒரு 45,000 கோடி. இதெல்லாம் சேர்த்துனாவே ஒரு 50,000 கோடி வந்துருச்சு. அப்போ நீங்கள் சொன்ன 1 லட்சம் கோடியில் நாம் இது வரைக்கும் பேசின ப்ராஜெக்டே 50,000 கோடி ரூபா ப்ராஜெக்ட். அப்போ பேலன்ஸ் நீங்கள் கிட்டத்தட்ட 95 நிறுவனங்கள் அப்படின்னு பட்டியலிட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த 95 நிறுவனங்கள் எவ்வளோ முதலீடு பண்ணாங்க சொல்லுங்கள். அதுதான் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவங்க வந்து சின்ன சின்ன எக்ஸ்டென்ஷன்ஸ் ப்ராஜெக்டை எல்லாத்தையும் அவங்க பேரில் எழுதிக்கிட்டு நாங்கள் தான் வந்து இதை செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி, நீங்கள் செஞ்சது கூட தப்பு இல்லை. ஸ்டாலினை விட நான் ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்சுன்னு பாகுபலி மாதிரி விஜய் நிற்கிற மாதிரி ஒரு ஸ்டில்லு போட்டு அவர் காலில் ஸ்டாலின் நிற்கிற மாதிரி ஃபோட்டோ போடுறதுக்குள்ள கேவலமான ப்ராஜெக்ட். அதாவது எங்கள் அப்பனை விட எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு ஒரு பையன் சொல்கிறது எவ்வளோ அசிங்கம். உங்கள் அப்பா தாண்டா அவனை படிக்க வச்சது அப்படிங்கிற மாதிரி. ஒன்றும் இல்லை, விஜய் அவர்கள் வந்து 200 கோடி சம்பளம் சொல்கிறாங்களே. விஜய் பீகாரில் பிறந்திருந்தாருன்னா 200 கோடி சம்பளம் கிடச்சிருக்குமா? வெஸ்ட் பெங்காலில் பிறந்திருந்தா 200 கோடி சம்பளம் கிடச்சிருக்குமா? அவர் தமிழ்நாட்டிலையோ இல்லை ஆந்திராவிலையோ கர்நாடகாவிலையோ மகாராஷ்டிராவிலையோ பிறந்தால் தான் அவருக்கு 200 கோடி சம்பளம் கிடைக்கும். ஏன் அப்படின்னா இதெல்லாம் வளர்ந்த மாநிலங்கள். வளர்ந்த மாநிலத்தில் பொருளாதார வளர்ச்சி இருக்கும். பொருளாதார வளர்ச்சி இருந்தால் தான் டிக்கெட்டு செலவு பண்ணி அந்த படத்தை பார்ப்பான். நீ 200 கோடி 300 கோடி சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மாநிலத்தினுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்குது. பணம் கிட்டத்தட்ட ஒரு நடிகனுக்கு 200 கோடி கொடுக்குற அளவுக்கு. 200 கோடி யார் கொடுத்தா? மக்கள் தான் கொடுத்தாங்க. கவுண்டரில் போய் நின்று டிக்கெட் வாங்கி உங்களுக்கு போட்ட உங்கள் தட்டில் 100-200 மக்கள் போட்ட காசு அந்த 200 கோடி. அப்போ மக்கள்கிட்ட காசு இருந்தால் தான் உனக்கு 200 கோடி போட முடியும். மக்கள்கிட்ட காசை கொண்டு வந்தது யார்? இந்த பொருளாதாரத்தை முன்னேற்றினது யார்? இந்த திமுகவும் அதிமுகவும் தான் உருவாக்குனாங்க. திமுகவும் அதிமுகவும் உருவாக்கிய சினிமா துறை, திமுகவும் அதிமுகவும் உருவாக்கிய பொருளாதாரம், இதுதான் உங்கள் குடும்பத்துக்கே சோறு போட்டுருந்துச்சு, உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும். நீங்கள் இதெல்லாம் தப்பான அரசுகள், இதெல்லாம் ஃபெயில்டு, அவங்கள விட நான் பெருசாக செய்ய போகிறேன்னு சொல்லுங்கள். ஆனால் அவங்கெல்லாம் தப்பு, நான் வேற ஒன்று கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவங்க செஞ்சதையே பேர் மாற்றுறது. எப்படி ஸ்டாலின் கொண்டு வந்து எல்லா திட்டத்துக்கும் பேர் மாற்றிடுறீங்க? கேவலமா இல்லை? பேரை மாற்றுறதுக்கு பேர் மாத்திர வேலை தானே பார்க்குறீங்க. ஏன் நீங்கள் சொந்தமாக 2 திட்டத்தை கொண்டு வாங்க, பேர் மாத்திர வேலையை பார்க்குறீங்க. சொந்தமாக திட்டத்தை கொண்டு வந்துட்டு அதுக்கு உங்கள் பேரை வைங்க, வெற்றின்னு வைங்க. வெற்றினா விஜய்னு பேர் வைக்கணும் அவருக்கு எல்லாத்துலையும். இல்லைன்னா அந்த ஜோசியர் பேர் ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் அவர் பேரை வச்சிருக்காரு. ஜோசியாரை சொல்லியிருப்பாரு, நீங்கள் வந்து அந்த VETTA வெற்றின்னு வைங்க, உங்களுக்கு நல்லா சக்ஸஸ். உங்கள் பேரும் அதுதான், என் பேரும் அதுதான், 2 பேரும் சேர்ந்து வச்சுப்போம் அப்படின்னு வச்சுட்டாங்க. ரொம்ப வேதனையாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறேங்க நமக்கு. நிச்சயமாக தொடர்ந்து பேசுவோம். வரக்கூடிய நாட்களில் இன்னும் உண்மைகள் வந்து வெளியே வரும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். நன்றி.